ஹாய் வியூவர்ஸ். தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டு திடல்ல பெருந்தலைவர் காமராசர், தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர் இவங்க 3 பேருடைய கட் அவுட்டும் பொருத்தப்பட்டிருக்கு. இதற்கு நடுவுல தளபதி விஜய் அவர்களுடைய கட் அவுட்டும் பொருத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 3 பெருந்தலைவர்களும் நம்மை விட்டு மறைந்து 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆகுது. இத மூத்த கட்சிகள் அவங்க மாநாட்டுல வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுல ஓகே ஃபைன். இப்ப புதிதா துவங்கப்பட்ட இந்த கட்சி எதுக்காக இந்த 3 பெருந்தலைவர்களுடைய கட் அவுட்டை வைக்கணும், அதற்கான தேவை அவசியம் என்ன வந்தது, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1891ல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்தார். அந்த காலகட்டத்துல தீண்டாமை கொடுமை தலைவிரிச்சு ஆடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அப்ப அவர் பள்ளிக்கு போகும்போது சக மாணவர்களோட அவரை இணைஞ்சு உட்கார விட மாட்டாங்க. வீட்டுல இருந்து ஒரு கோணி பைய கொண்டு அந்த கோணி பைய விரிச்சு அதுலதான் உட்காருவாரு. தண்ணி குடிக்கணும் அப்படின்னாக்கா பியூன் இருப்பார்ல அந்த பள்ளிக்கூடத்துல, அவரு ஒரு குவளையை எடுத்து அந்த குவளையில இருந்து அவர் கையில தண்ணி ஊத்துவாரு. கையால தான் தண்ணி குடிப்பாரு. அந்த குவளையை கூட அவர் தொடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய அவமானங்களை அவர் சந்திச்சாரு. இந்த மாதிரியான ஒரு அவமானம் ஒருவேளை நம்மளுக்கு யாருக்காவது ஏற்பட்டிருந்ததுன்னா அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்போமானே தெரியல. திருவள்ளுவர் அவருடைய திருக்குறள்ல ஒண்ணு சொல்லியிருக்காரு, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிச்சை எடுத்தாவது நம்ம கல்வி பயிலணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிச்சை எடுக்கிறதுங்கிறது ஒரு மனிதன் சக மனிதன் கிட்ட போயிட்டு எனக்கு வாழ்றதுக்கு எதுவும் இல்லை, உண்ண உணவாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறது. அந்த ஒரு நிலை வாழ்க்கையில யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு அவமானமான ஒரு நிலை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டாலும் அந்த நிலையில இருந்தாலும் நீ பிச்சை எடுத்தாவது கல்வி பயிலணும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அவருடைய குரல்ல மிக அருமையா சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கல்விய இவ்வளவு அவமானங்களையும் தாண்டி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பயின்றார். அதனுடைய விளைவாதான் இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த உலகமே வியந்து பார்க்குது. இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்க நாடு, அவங்களால எப்படி இவ்வளவு ஸ்மூத்தா ஒரு கண்ட்ரியை ரன் பண்ண முடியுது? அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் மிகுந்த ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதனாலதான் நம்ம அவர் சட்ட மேதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பெருந்தலைவர் காமராசர் தமிழகத்துல பெருசா படிச்சவங்க அதிகமா யாரும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7 விழுக்காடு தான் இருந்திருப்பாங்க. அப்ப காமராசருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பிள்ளைகள்லாம் படிக்காம இருக்காங்களேன்னு ஒரு வருத்தம். நான் இலவசமா கல்வி தரேன், வாங்க படிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்குமே பெருசா எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்துல அன்றாடம் வயிற்று பிழப்புக்கே நிறைய இன்னல்களை எல்லாரும் சந்திச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை யார் அனுப்புவாங்க? ஏதோ இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சா நம்ம வீட்டுல ஒரு வயிற்ற கழுவலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில எத்தனையோ குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப பெருந்தலைவர் காமராசர் என்ன முடிவு எடுத்தாரு அப்படின்னா, வாங்க நீங்க பிள்ளைகளை அனுப்பி விடுங்க, நான் சாப்பாடு போடுறேன், பிள்ளைகளுக்கு ஒரு வேளை சாப்பாடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொன்னாரு. அனுப்புனாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு கஷ்டமா வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்காகவாது பள்ளிக்கூடத்துக்கு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புன குடும்பங்கள் பல. அந்த காலத்துல படித்தவர்கள் 7% மட்டுமே இருந்தது தமிழ்நாட்டுல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து 35க்கும் மேற்பட்ட விழுக்காடு படித்தவர்களை கொண்டு வந்தாரு. இது எப்படின்னா, நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 20% 30% எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அடடா 1,00,000 ரூபா போட்டோம், 1,30,000 ரூபாய் வந்துருச்சு, 40,000 வந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். அதுவே ஒரு 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அடிச்சுதரா ஜாக் பாட்டு, என்ன அடிச்சுக்க எவனும் இல்லை, அந்த கவுண்டமணி காமெடியில வர மாதிரி இந்த ரோடு என்ன விலை அது என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அந்த மாதிரி தான் இதுவும். ஆனா ஜாக்பாட் அடிச்சது காமராசர் ஐயாக்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு. தந்தை பெரியார் அவர்கள் தீண்டாமைக்காக அவ்வளவு போராடி இருக்காரு. பெண் சுதந்திரத்துக்காக போராடி இருக்காரு. பெண்களின் மறுவாழ்வுக்காக போராடி இருக்காரு.
ஒரு சமூக நீதிக்காக போராடினாரு. இது அத்தனையும் வந்துட்டு பகுத்தறிவால தான் கையாள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம் அனைவருடைய மனதிலையும் பகுத்தறிவை விளைவிச்சவரு தந்தை பெரியார் தான். அவர் இல்லை அப்படின்னாக்கா இன்றைக்கு தீண்டாமையோ இல்ல பெண்களுக்கான இந்த ஒரு ஈக்குவாலிட்டியோ இன்னைக்கு நம்மளால அனுபவிக்க முடியுமா அப்படின்னாக்கா அது ஒரு கேள்விக்குறிதான். இப்படிப்பட்ட இந்த 3 பெரும் தலைவர்களும் விதைச்ச விதையிலிருந்து வளர்ந்த மரத்தின் நிழல்ல தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மரம் நாளைக்கு பூக்களா பூத்து குலுங்கி பழங்களை கொடுத்து நம்முடைய பின் வரக்கூடிய தலைமுறையினர் அந்த பழங்களை சுவைக்கணும் அப்படின்னா இந்த சமுதாயத்துல இன்னுமே இருக்கிற அந்த சாதிய வேற்றுமைகளை வேரோட களையெறியணும். இரண்டாவது, கல்வி கல்வி முற்றிலுமா சமச்சீராக்கப்படணும். இது நடக்கணும் அப்படின்னா இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றமே ஏற்படணும். அந்த சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சட்டத்தால ஒரே நாள்ல நம்மளால அமல்படுத்திட முடியாது. இந்த சமுதாய மாற்றங்கிறது சமுதாயத்துல இருக்கிற மக்களாகிய நம்மளுடைய மனதுல இந்த மாற்றம் ஏற்படணும். இந்த மனநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு நாள்ல வந்துடாது. நிச்சயமா இது காலப்போக்குல நாம் ஒவ்வொருவருமே நமக்குள்ள ஏற்படுத்திக்கிற இந்த மாற்றம் தான் பிற்காலத்துல இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றமா இது அமையும். இந்த ஒரு சமுதாய மாற்றத்துக்கான வழிகாட்டுதலா ஒரு மாபெரும் தலைவரா தளபதி விஜய் அவர்கள் உருவெடுப்பாரா? அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த சொன்னா போதும், அதுக்கான ஒரு சர்ச்சையோ இல்ல அதற்கான ஒரு எதிர்வலைகளோ ரொம்ப சாதாரணமாவே கிளம்பிடும். அப்படிப்பட்ட இந்த ஒரு காலகட்டத்துல தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த கையில எடுத்தாரு அப்படின்னா அதை எப்படி அவர் கையாள போறாரு, அதில் வரக்கூடிய சவால்களை அவர் எப்படி எதிர்கொள்ள போறாரு, அதுவும் நமக்கு தெரியாது. காலம்தான் நமக்கு பதில் சொல்லணும். இந்த முப்பெரும் தலைவர்களுடைய கட்டவுட்டுக்கு மத்தியில் தளபதி விஜய் அவர்களுடைய கட்டவுட்டை பொருத்தினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம இந்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. See you in next video.